தூதனை குறித்து நம்ம தியானத்தை பண்ண போகிறோம். ஆதியாகமத்தில் அந்த 24:7 கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் என்று சில வாரங்களாக நம்ம தியானித்து வரோம். இன்றைக்கு தேவ சமூகத்தை தரிசிக்கும் தூதர்கள் என்ற தலைப்பில் தூதனை குறித்தும் நம்மை குறித்தும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு இடைப்படுவதற்காக நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் இன்றைக்கும் பல ஊழியங்களை அறிகிறேன். ஆகிலும் கர்த்தர் எங்களோடு கூட இந்த வார்த்தை கொண்டு நீர் பேசுவதற்காக எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் சபையாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட போகிறேன். அதற்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தேவ சமூகத்தை தரிசிக்கும் தூதர்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்கள் சிருஷ்டித்த தேவனை தரிசிப்பதற்காக, சமூகத்தில் தரிசிப்பதற்காக தேவன் சிருஷ்டித்தார். அதனால் பலர் தரிசிக்காமல் கீழே விழுந்து போனாலும் இன்றைய அளவும் திரளான கூட்டங்கள், கோடி கூட்டங்கள், தூதர் கூட்டங்கள் இன்னும் தேவ சமூகத்தையும் தரிசித்து கொண்டு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காரணம், அவர் சிருஷ்டித்தவர், இது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர். அதே போல் நீங்களும் நானும் தூதனை போல அல்லனாலும் இப்போ மண்ணினால் நம்மை சிருஷ்டித்தாலும் நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் தேவனை தரிசிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களில் பல செய்திகளை நம்ம கேட்குறோம். அநேக சிருஷ்டித்த தேவனை தரிசிக்காமல் அல்லது சிருஷ்டித்த தேவ சமூகத்தில் அவர்கள் இல்லாமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தரிசனத்தை பார்ப்பதற்காக வெகு நீண்ட பயணம் செல்கிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் சொல்லலாம், தேவனை அறியப்படாத கூட்டங்கள் சொல்லலாம், அல்லது தரிசிக்க வேண்டிய தேவனை தரிசிக்காதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட திரளான கூட்டங்கள் தேவனால் சிருஷ்டித்தவைகளை அவள் தரிசிக்கும்படியாக ஏராளமான ஜனங்களும் பல விருதங்களினாலும் நீண்ட பயணங்களினாலும் தேசத்தை விட்டு தேசம் கடந்து சில காரியங்கள் தரிசிப்பதற்காக சில கூட்டங்கள் செல்வதை நாம் பார்க்க முடியும். தங்களோடு பேசுகிற தேவனை தேவ சமூக தரிசிக்காமல் பேசப்படாத ஒரு பொருளையும் சிருஷ்டியும் நோக்கி ஜனங்கள் தரிசிப்பதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவங்க போவதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சில இடங்களில் நம்ம செய்திகளெல்லாம் கேட்க முடியும். அன்றாட செய்தித்தாளில் அப்படிப்பட்ட தேவனை இல்லாமல் உலக பொருளை சிருஷ்டிப்பதற்காக பக்கத்தில் போய் தரிசிப்பதற்கு ஒரு ரேட்டும், தூரத்திலிருந்து தரிசிப்பதற்கும் இன்னொரு ரேட்டு போட்டு அநேகர் நம்ம பார்க்குறோம். அதை இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா அப்படியே தரிசிப்பதற்காக ஆன்லைன் புக் அப்படின்னு கூட பண்ணி டோக்கன் எடுத்தவளை மாத்திரம் தரிசிக்க முடியும் என்கிற பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் தங்களுடைய அறியாமையினால் செய்கிறார். உண்டாக்கின தேவனை தரிசிக்காமல்
இந்த தூதன் தேவனை தரிசித்தது போல் தரிசிக்காமல் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை பண செலவழித்து அதுக்கு ஒரு ரேட்டை வச்சு இப்படி பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பிதாவுடைய சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிற தூதர்களை நம்ம பார்க்க முடியுது. ஒரு அலேலுயா. அப்போ அதே போல் தேவன் நம்மை எதற்காக படைத்தாருன்னா, நாமும் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அவரை தரிசிப்பதற்காகவே தேவன் நம்மை படைத்தார். இது எப்பொழுதும் என்கிற வார்த்தை, அதை சில வசனங்களை வாசித்து மீண்டும் அந்த பகுதிக்கு நம்ம செல்வோம். எப்பொழுதும் என்கிற வார்த்தைக்கு ஒரு 3 வசனங்களை நம்ம வாசித்து, சங்கீதம் 16:8 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்யலை, அசைக்கப்படவில்லை. இந்த தூதர்கள் எப்போது தேவனை தரிசிப்பதைப் போல நாமும் எப்பொழுதும் அந்த தேவனை நமக்கு முன்பாக வைத்து கொள்ளுகிற அனுபவம் நம்ம தேவை. எப்போதும் அந்த தேவனை போகிற வருகிற இடங்களெல்லாம் எந்த காரியத்திலும் தேவனை முன்வைத்தால் அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருப்பார். உலகத்தில் எந்த சக்தினாலும் நம்மை அசைக்க முடியாதபடி எப்போதும் முன்பாக வைத்திருக்கிற அந்த வலது பக்கத்தில் இருக்கிற தேவன் நம்மை பாதுகாப்பார். ஒரு அலேலுயா. ஆக நம்ம எப்போதாவது அல்ல, நாம் நினைத்த நேரங்களில் அல்ல, டைம் கிடச்சா பார்ப்போம் அப்படிங்கிற அனுபவம் இல்லை. சில நல்ல கூட்டு பாருங்கள், டைம் கிடைக்கும் போது வருவோம். அதற்காக அல்ல, எப்பொழுதும் இந்த தூதலை போல தேவ சமூகத்தை தரிசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எப்பொழுதும் அந்த தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. முதலே சொல்லலேலுயா. எலியாவை குறித்து பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிங்கிறான். அவனுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமே எப்போதும் தன் தேவனை தன் முன்னே வைத்து கொண்டதுனால தான் எலியாவினுடைய ஊழியங்கள் மிகுந்த மேன்மையாக இருந்துச்சு. அலைய சொல்லலேலுயா. அப்போ தூதனை எதற்காக படைத்தாரோ, நம்ம எதற்காக படைத்தார்னா, நம்ம எப்போதும் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை தரிசிப்பதற்காக, உண்டாக்கின தேவனை தரிசிப்பதற்காக. சொல்லப்போனால் பேசுகிற தெய்வத்தை தரிசிக்க முடியாது, பேசாதவைகள் அல்ல, நம்மை சுமக்கக்கூடிய தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய பிரச்சனையை சொல்லும்போது காது கொடுத்து கேட்கிற தேவனை தரிசிக்க முடியாது. நமக்கொன்று ஆபத்து வரும்போது நடந்து வந்து அந்த ஆபத்திலிருந்து கடலில் மேலே நடந்து வந்ததை போல நடந்து நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக தன் இரு கரையால் அனைத்து மார்போடு சேர்த்து கொள்கிற அந்த தேவனை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஆக இவைகளை அறியாமல் மனிதர்கள் பல காரியங்கள் செய்கிறாங்க. எப்போது தேவ சமூகத்தில் இருப்பது யாருமே விரும்புறதில்லை. அப்படின்னா 24 மணி நேரம் வருஷமும் இங்கே சபையில் இருக்குன்றல்ல, நாம் என்ன வேலை செய்தாலும் நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் இல்லை. எப்போது எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார், அவரை வைக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தாலே போதும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அது எப்போது தேவனை தனக்கு முன்பாக வைத்திருந்தனால்தான் அந்த பாவம் செய்யாதபடி கர்த்தர் அவனுக்குள்ளாக அந்த என் தேவன் என்னை பார்க்கிறார். அப்போ எப்போது அவரை வைத்து தரிசிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஒரு சொல்லலேலுயா. சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே தாவீது விதமாக இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். தூதர் என்ன பண்ணுவான்னா, அந்த தூதர்கள் பிதாவை அவருடைய கண்கள் அப்படியே பார்த்து
அப்போ நம்ம கண்களெல்லாம் வேறு எந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்னா எப்போதும் ஏதாவது அல்ல எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது என் கண்கள் என்று தாவீது சொல்லுகிறார். என் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே சொல்கிற அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். அவரை நோக்கி கொண்டிருக்கிற ஜனம் யாராவது நமக்கு கால்களுக்கு வலை வைத்தால், அது மறைவான கண்ணிகள் இருந்தாலும் அவரை பார்க்கிற ஜனங்களை அதிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வர். அல்லேலூயா. ஆக அந்த தூதன் மூலமாய் கற்றுக்கொள்கிற காரியம் எப்போதும் அவருக்கு முன்பாக அவரை நமக்கு முன்னாடி வைக்கும். உலகத்தை பின்னாடி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைக்கும்போது இப்படிப்பட்ட நம்மளும் சொல்ல முடியும். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கணுங்கிறார். 34ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இக்காலம் நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அடுத்த வசனம் நமக்கு அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். முதலே சொல்லலேலுயா. எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கணும். அவர் எப்போதும் நமக்கு முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் எப்போதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்ல சொல்லுங்களேலுயா. கையில் வச்சு சொல்லுங்களேலுயா. அதுக்கு இந்த தூதர்கள் நமக்கு ஒரு தூதரை குத்தி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த தூதர்கள் பிதாவுடைய சமூகத்தில் எப்போதும் தரிசித்தவர்களாக இருக்கிறார். இப்போ அதை காட்டிலும் தேவன் நம்மை நம்பினார். நம்ம எப்போதும் அவரை நமக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று தான் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சங்கீதம் 42:2 நீங்கள் வாசிக்கும் போது தாவீது சொல்லும் போது அழகான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடிகிறது. 42:2 என் ஆத்துமா தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவ சந்தியில் வந்து நிற்பேன். எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஏற்கனவே நின்னவன் தான், என்னால் நிற்க முடியல. எப்பொழுது நான் தேவ சந்தியில் நிற்பேன். இன்றைக்கி நிறைய ஜனங்க ஒரு கூட்ட தூதர்கள் தேவ முன்பாக நிற்காமல் விடுது போனார்கள். நம்ம நிறைய பார்த்தாச்சு. அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் எப்பொழுதும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது அந்த சவுலுடைய பிரச்சனையினால தான் இப்போ எல்லாம் எப்பொழுதும் நான் தேவ சமூகத்தில் அந்திய நாட்களை போல ஆரம்ப நாட்களை போல எப்பொழுதும் நான் தேவ சந்தியிலே வந்து நிற்பேன். அல்ல சொல்லுங்களேலுயா. இப்படி இந்த தேவ தூதர்கள் எப்போதும் தேவ சமூகத்தில் தரிசித்து கொண்டு அந்த தூதரை போல நாமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ தரிசனம் என்பது எப்படி தரிசிக்கணும், அதுக்கு இன்னொரு அர்த்தம் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நிற்கணும் என்பதை பார்த்தோம். இன்னொன்று எப்போதும் அவரை தரிசிக்கணும், அவரை நம்ம முன்பாக வைத்துக்கணுன்னா அதற்கு இன்னொரு அர்த்தம் அவருடைய பாதத்தில் இருப்பது. ஒரு சொல்லுங்களேலுயா. அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதங்களில் அமர்ந்து இருப்பது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படிங்கிறார். அல்லது அவருடைய சமூகம் என்று சொல்லலாம். அப்போ அவருடைய சமூகத்தில் இருப்பது, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது, அதை சொல்லக்கூடிய அர்த்தமுள்ள காரியம்தான் அந்த காரியங்கள். சங்கீதம் 139:7 வாசிக்கும் போது சங்கீதம் 139 7 வசனத்தில்
உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். சமூகம், ஆண்டுடைய பாதம் என்பது ஆண்டுடைய சமூகம். அதான் அவருடைய சமூகத்தை எப்போதும் அவளுக்கு என்ன செய்தார்கள், தரிசித்தார்கள். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்றாரு. நான் எங்கே நான் போவேன், எங்கே போக முடியும் சமூகத்தை விட்டு. மோசே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமூகம் வரலன்னா நான் போகவே மாட்டேங்கிறேன். இல்லைப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாகும். அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் எப்போதும் அமரக்கூடியவர்களாக நாம் இருக்குவேன். அல்லேலூயா. தூதர்கள் அப்படி இருந்தாங்க. அப்படி ஒரு சிலரை தான் நம்ம எப்போதும் விழுந்துக்கிடுமா. வீடானாலும் சபையானாலும் எப்போ பார்த்தாலும் அந்த தேவ சமூகத்தில் நிறைந்து இருப்பார்கள். தூதலை போல் இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 105ஆம் சங்கீதம், அதில் நம்ம வாசிப்போம். 105 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வசனம் இப்படியாக சொல்லுவதை பார்க்க முடிகிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு அல்லேலூயா. எப்பொழுதோ என்பது நித்தம். அவருடைய சமூகத்தை தேடுங்கள். இந்த தூதனை போல சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள், அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எப்போது தேவ சமூகத்தில் நித்தமும் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகவே தூதலை போல எப்போதும் அவருடைய சமூகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இன்னும் நீங்கள் தரிசிப்பது என்பது என்ன அப்படின்னா, அது 18:10 மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம வாசிப்போம். 18:10 வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறது, இந்த சிறில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையில் அவளுடைய தூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருடைய முகத்தை தரிசிப்பது. ஒரு அல்லேலூயா. அப்படி சும்மா அங்கே நின்று வேற எங்கே பார்க்க போக மாட்டாங்க. அவருடைய முகங்கத்தை காண்பது, இயேசுடைய முகத்தை காணும் விதமாக, அல்லது அவருடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவங்களிலே இந்த தூதர்கள் இருப்பதை போல நாமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது 28ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவர் உயிர்த்தெழுந்ததை எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். மகதலேனா மரியாள், அந்த மரியாள் போய் அதை பார்க்குறான். காலமே பார்த்த உடனே சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவை போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று. காண்பீர்கள். யாரை பார்க்கணும்? இயேசுவை காணும் விதமாக. அந்த தரிசனம் என்பது, தரிசிப்பு என்பது இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. ஃபாதர் பாடும்போது என்ன பண்ணுறார்? என் கண்கள் இயேசுவை காண வேண்டுங்கிறார். இப்படி நம்முடைய கண்கள் என்ன செய்திருக்குன்னா, அந்த தேவனை பாராதபடி மனக்கண்கள் இந்த பிரபஞ்ச தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறார்.
ஆக இயேசுவை பார்க்கிறவளாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத நாட்களிலும் தேவன் அவளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு அநேகர் அந்த தெய்வத்தை கண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுனால அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதை நம்ம நிறைய சாட்சி கேட்குறோம். நம்முடைய ஜெயமன் முன்னாடி வந்து அவரும் அந்த சாட்சி சொன்னார். எல்லாரும் கைவிடப்படும் போது, சரீரங்கள் தளர்ந்து விடும்போது, மூச்சு விடாது இருக்கும்போது மன்னத்துக்காடி வந்து அந்த தேவன் நிற்பதை அவர் கண்டார். ஒரு அலேலுயா. அப்படி அந்த காண்கிற தேவன் அவர். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தவர். உலகத்தில் இருக்கிறனால எல்லாரும் இயேசுவை பார்த்தார்கள். பாவியும் பார்த்தா, நல்லவனும் பார்த்தா, எல்லாம் பார்த்தாங்க. அது இயேசு கிறிஸ்து விரும்பவர்களுக்கு தரிசனமாகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசேஷித்த தேவ பிள்ளைகளுக்கு எப்போது தேவனை காண வேண்டும், காண்கிற விதத்தில் தேவ சமூகத்தை தேடணும். ஒரு அலைய சொல்லலையா? காணாத தேவன் அல்ல, காண்கிற தேவனை காணும்படி அப்படி சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் வாசிக்கணும். அதான் சொல்கிறார், நாங்கள் போன என்னை நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லும்போது என்னை அங்கே காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவளை கண்டார்களா அப்படின்னா அதுக்கு பிந்தின வசத்தில் வாசிக்கும்போது, அதை பிந்தின வசத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவர்கள் புறப்படு பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவித்து போகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்ற கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார்கள். அப்போ இயேசுவை கண்டார்கள். இயேசு சொன்ன மாதிரியே உயிர்த்தெழுந்த இயேசு கண்டார். அப்பொழுது அவர் பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஒரு அலேலுயா. கண்டார்களான்னா எல்லாம் கண்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கத்தக்க, காணத்தக்க, எப்போது பாதத்தில் இருக்கத்தக்க, வாஞ்சியோடு எப்போது அவரை துதிக்கத்தக்க, எப்போது அவரை நமக்கு முன்பாக வைக்கத்தக்க, எப்போது அவருக்கு முன்பாக நாம் நிற்கத்தக்க அந்த தூதனை போல நாம் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அர்ப்பணிக்கணும். ஒரு அலேலுயா. அதுதான் இங்கே தூதர்கள் அங்கே தரிசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசியாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும்போது, ஏசியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இல்லை ஏசியா உசியா ராஜாவின் மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருப்பதை கண்டேன் சொல்கிறார். இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலுயா. இந்த சகையை போல் அந்த ஆசை நமக்குள்ள இருக்கு. எப்போதும் அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கண்டேன் என்றான். அவருடைய வஸ்திரத்தின் தொங்குலால் தேவாலயம் நிறைந்து இருந்தது அப்படிங்கிற. அப்போ அவரை பார்க்கலாம், விசுவாசத்தோடும் பார்க்கலாம். விரும்பினாலும் தேவன் நமக்கு அந்த காட்சியை தருவார். அல்லேலுயா. எப்போதும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும், தூதலை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எசேக்கியாலின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் போது, எசேக்கியலின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம்
5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டிலே சிறைப்பட்டவள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனத்தை கண்டேன். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தேவ தரிசனத்தை கண்டேன். இந்த தூதல் பாருங்க, எப்போதும் அவரை தரிசித்து கொண்டே இருக்கிறாங்க. நாம் அவரை எப்போதும் அந்த தேவனை தரிசிக்கும்படியாக அதை விரும்ப வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுவேன், அவர் எல்லாருக்கும் தரிசனமானார், அகால பிரிவியாக எனக்கும் தரிசனமானார். ஒரு அல்லேலூயா. அவர் தரிசனமாகிற அவர் நம்ம விரும்பினால் மாத்திரம் தேவன் நமக்கு என்ன செய்கிறார், அவர் நம்மை தரிசனம் காண்கிற விதத்தில் இருக்க வேண்டும். காணணும் அப்படிங்கிற இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். எசேக்கியேலினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதில் 1ஆம் வசனம் முதல் அங்கே 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியில் நான் வீட்டில் உட்கார்ந்திருந்த போதுங்கிறார். யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்த போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டனா அக்னிமயமானவர். பாடுறோம், அக்னிமயமானவரே என்று பாடி. நான் அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு முறை நான் ஜெபம் பண்ண இந்த அக்னி சாயலை நான் பார்த்தேன். பெரிய மலை போல ஒரு தோற்றம், அக்னி சாயல். நான் அதிலிருந்து ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே பாயுது. நான் பிசாசுகளை துரத்திட்டு இருக்கிறேன். ஆனால் அது நடந்தது. ஒரு அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன செய்கிறார், எப்போ நம்ம விரும்பினா நிச்சயமாக இந்த தூதர்கள் தரிசிப்பதைப் போல நாம் எப்போதும் தேவனை தரிசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போதும் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அதான் அங்கே சொல்கிறேன். அப்பொழுது ஏதோ அக்னிமயமான அந்த சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்பு கீழ் எப்படி இருந்தது, அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சுகுர்சாவை போல பிரகாசிக்கிற சாயலாக இருந்தது. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமுறை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வட திசைக்கு எதிரான உள்வாசலில் நடையில விட்டார். அங்கே எரிச்சலுண்டாக்குற விக்கிரத்தின் சாணம் இருந்தது. அல்லேலூயா. இப்படி தேவன் அவர் காண்பிக்கிறார். அங்கே நடக்கிற சம்பவத்தை பார். ஏதோ நான் பள்ளத்தாக்கில் கண்டிருந்த அந்த தரிசனத்துக்கு சரியாக இந்த தரிசனம் இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கிட்டுங்கிறான். ஆக அந்த தூதர்களை போல நம்ம எப்போது தேவ சமூகத்தில் நாம் தரிசிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், அதில் சில ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை கவனமாக கேளுங்க. யோவான் சுவிசேஷம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அங்கே கேளுங்க.
பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன்பாக நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. ஆண்டவரே விரும்புகிறார், என்னை பார்க்கணும், என் மகிமையை பார்க்கணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்புறம் அவரும் விரும்புகிறாரு, என் கூட இருக்கணும், எனக்கு முன்பாக இருக்கணும், என் மகிமையை பார்க்கணும், என்னை பார்க்கணும், என்னை தரிசிக்கணும், எப்போது என்னை முன்பாக வைத்து கொள்ள வேண்டும், எப்போது என்னை துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு அதை விருப்பம். அப்போ ஆண்ட விருப்பத்தின்படி நாம் எப்போதும் இந்த தூதரை போல தேவனை தரிசிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே 2 கொரிந்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் 18வது வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் எல்லாரும் சொல்கிறார், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை ஒரு நிழலாய் வேதத்தின் மூலமாய் கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம், நம்ம சாயலை பார்க்குறோம். ஆக வேத வசனம் என்கிற கண்ணாடினால், வேத புத்தகம் என்கிற கண்ணாடினால் நாம் அப்படி பார்ப்பதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் தானே மகிமை மேலே மகிமை அடைந்து மறுரமப்படுகிறோம். தூதனுக்கு அது தேவை கிடையாது. தூதன் ஏற்கனவே மகிமையுள்ளவனாக இருக்கிறான், அவனுக்கு மறுரூபம் தேவையில்லை. அப்போ நமக்கு மறுரூபம் தேவைன்னா ஆண்டவருடைய சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிற, பார்க்கிற, முன்பாக வைக்கிற, சமூகத்தை நித்தம் இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கையில் வச்சு அல்லேலூயா. இப்படி தேவ சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியருக்கு நிருபத்தில் கூட வாசிக்கும் போது 2 கொரிந்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்தையும் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே 6, 7 வாசிக்கும் போது இவ்விதமாக கர்த்தர் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. 6வது வசனம் 7வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் உள்ள தன்னுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். முதலே சொல்லுங்களேலுயா. அப்போ அந்த பிரகாசம் எங்கே வருதா? தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த தோன்றின அந்த பிரகாசம், அந்த செக்கன மகிமை எங்கள் இருதயங்களை பிரகாசித்தது. அடுத்தது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தங்களை மண்பாண்டம் எங்களுக்கு இந்த பாக்கியம். ஆனாலும் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தேவனை பார்ப்பதற்கு அவருடைய ஒளியினால் இந்த இருதயங்கள் பிரகாசிப்பதற்கு இந்த மண்பாண்டமாக இந்த சரீரத்தில் அந்த பொக்கிஷத்தை, விலை மதிக்காத அந்த தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அதுதான் இந்த தூதர்கள் எப்போதும் தேவனை அவர்கள் தரிசித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய சுவிசேஷம் 18:10 மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இந்த சிறுவில் ஒருவனாகிலும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தூதர்கள், தேவ தூதர்கள் பரலோகத்தின் பிதாவை சமூகத்தை எப்போதும் தரிசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லும்.
இப்போ இந்த தூதர்களுக்கு அவங்க தகுதி இருக்கு, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நாம் தேவனை தரிசிக்கணும்னா ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்ப்பார். நம்முடைய ஜீவிதங்கள் சுத்தமாக இருக்கணும். நம்முடைய ஜீவங்கள் சுத்தமாக இருக்கணும். நாம் செய்கிற கிரியைகள் நீதியாக இருக்க வேண்டும். ஒரு அலைச்சுங்கலேலுயா. ரெண்டு இருந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன தரிசனம் ஆவார். மலை பிரசங்கத்தில் போனோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வாங்க? தரிசிப்பார்கள். ஒரு அலைச்சுங்கலேலுயா. அப்போ நமக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கும். சுத்தமுள்ள இருதயத்திற்கு இருதயம் உள்ள கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்னா அவர் நமக்கு அந்த காட்சியை தருவார், அந்த தரிசனத்தை பார்க்க முடியும். அப்போ இருதயத்தில் சுத்தத்தோடு நிற்க வேண்டும். அது தேவனை தரிசிப்பதற்கு, அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அந்த மகிமை இந்த மண்பாண்டிகளில் பிரகாசிப்பதற்கு, அல்லது நம்ம இருதயம் பிரகாசமாக இருப்பதற்கு, எதுவுமே அசைக்கப்படாதபடி தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அந்த சுத்தமான இருதயம். ஏன்னா தூதர்கள் சுத்தமாக இருப்போம், உளுந்து போனவன் வேற. அவங்க இருப்பதினால அவங்களைப் போல நம்ம சுத்தமாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார், அந்த தேவனை நம்ம தரிசிக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதில் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 17, 15 நம்ம நானோ என் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஒரு சுண்டலேலுயா. அப்போ என்ன வேணும்? நீதி வேணும், இருதய சுத்தம் வேணும். நீதி செய்கிறவன் என்னென்ன செய்யணும்? நீதி செய்யட்டுங்கிறார். ஏன்னா அவர் நம்ம தரிசனமாகிறவர் நீதி உள்ளவர், நீதிபரர். அவர் சர்வ லோகத்தினுடைய நியாயாதிபதி, நீதி செய்கிற தேவனை, அவருக்கு நீதியின் சூரியனாக இருக்கிற தேவனை தரிசிப்பதற்கு, காண்பதற்கு அந்த நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலாய், அந்த சாயல், அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அதனால் நான் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. அப்போது இந்த தூதலை போல எப்போது தேவ சமூகத்தை நாம் தரிசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ மீண்டும் இந்த வசனத்தை வாசித்தால் அவங்க எதற்காக அங்கே தரிசித்தார்கள் என்பதை நம்ம தெளிவாக அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கணும். அதை நான் வாசித்து 2 வசனத்தை வாசித்து இன்றைக்கி நான் முடிக்க போகிறோம். அதே நீங்கள் 18ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்க முடியுது. நல்ல கவனிங்க. இந்த சிறியவர்கள் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கை. அவர்களுக்குரிய யார்? இந்த சிறியவர் யாருன்னா இங்கே ஊழியர் சொல்கிறார். அவர்களுக்குரிய இந்த என் கூட நிற்கிற அந்த ஊழியர்களுக்குரிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவளுக்குடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதா சமூகத்தை எப்போது தரிசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா நமக்காக ஒரு தூதன், எனக்காக, நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருக்காக, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு தூதன் எப்போது தேவ சமூகத்தை தரிசிட்டே இருப்பான். உடலே சுண்டலேலுயா, கையில் சுண்டலேலுயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ நம்ம மனம் திரும்பி பாவருக்கு செய்து விட்டு தேவனால் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆனால் பாருங்க, அன்றைக்கு நமக்கென்று ஒரு தூதர்கள் பரலோகத்தில் பிதாவுடைய சமூகத்தில் எப்போதும் தரிசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்திற்காக, நம்முடைய எல்லா தேவைகளுக்காக
எல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் போக போக நிறைய நம்ம பாதுகாக்கும் தூதன் இப்படியெல்லாம் நம்ம கேட்கும்போது சத்தியம் வரும். ஆராதிக்கிற தூதர்கள். அப்போ நமக்கென்று தேவன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தேசத்திற்காக ஒரு அம்பாசிடர் வைத்திருப்பதை போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நமக்காக பரலோகத்தில் எப்போது தேவ தம்மத்தில் தரிசிக்கிற தூதர்கள் இருக்கிறார். முதலே சொல்களே இல்லையா? அப்படின்னா நீங்களும் நானும் தேவ சமூகம் எதற்காக நிற்கணும்? ஒன்று நமக்காக நிற்கணும், நம்ம குடும்பத்திற்காக நிற்கணும், மெய்ப்பன் சபைக்காக நிற்கும். மெய்ப்பனானவன் ஆடுகளின் மேலே கவனமாக இருக்கும். அதே தேவ பிள்ளைகள் தேசத்தின் ஜனங்களுக்காக நிற்க வேண்டும். அல்லே சொல்களே இல்லையா? தேச ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நிற்க வேண்டும். அது ஒருவராக கெட்டு போகக்கூடாது. அந்த திறப்பின் வாசலை நம்ம செய்தி கேட்டோம். ஆக அந்த எண்ணத்தோடு இந்த தூதன் நமக்காக நிற்பதை போல நாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, சபைக்காக, நம்மை சார்ந்த ஜனங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் எப்போது நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்களே இல்லையா? வேதாகமத்தில் நீங்கள் புதிய பிரகாரத்தில் பேதுரு சிறையில் இருப்பது நம்ம நல்லா தெரியும். ரோதின் வீட்டில் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. எதற்கு? பேதுருவை விடுவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. பேதுரு கதவை தட்டுறான். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேதுரு கிடையாது, பேதுருடைய தூதனாக இருக்கலாம். ஒரு அலே சொல்களே இல்லையா? அப்போ அதிலிருந்து என்ன புரியும்னா, நம்ம எண்ணிக்கை ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளை இருந்தாலும் ஊழியக்காரர் இருந்தாலும் நமக்குரிய ஒரு தூதர்களை பரலோகத்தில் வைத்திருப்பார். அவரை எப்போதும் தேவனை தரிசித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா இல்லையா? அதே போல் நம்ம அழிந்து போகிற ஜனங்களுக்காக, மந்தையாக இருக்கிற சபைக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக எப்போதும் அந்த தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அந்த தேவ சமூகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். அந்த தேவனை காண வேண்டும். அவரோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். நல்ல சொல்லலையா? அப்படி நம்ம மோசேனுடைய காலங்கள் பார்த்திங்கன்னா, அந்த மலையை மேலே ஏறி ஆண்டருக்கு முன்பாக அவன் நின்றவனாக இருந்தான். பைபிளை கூட நீங்கள் குத்து விளக்கை கொடுத்து பார்க்கும்போது எப்போது அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தில் அது எப்போது எரிந்து கொண்டு இருப்பதை போல் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தூதனை போல, தூதன் அவனுக்காக ஜெபம் பண்ண தேவை கிடையாது. ஆனால் நம்ம ஆத்மாவுக்காக, நாம் தேவனுக்குள்ளாக நிலைநிற்பதற்காக, அந்த தேவனை சந்திப்பதற்காக, நித்திய காலமாக அவரோடு கூட இருப்பதற்காக நாம் எப்போதும் அந்த தேவனுடைய சமூகத்தை தூதலை போல நாம் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லே சொல்லலே இல்லையா? கர்த்தர் அதை விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எப்போ பார்த்தாலும் அந்த தேவ பிதாவின் சமூகத்தில் இருப்பார். ஏன் இருந்தார்? அவருக்கு வேண்டி இருந்தார் இல்லை, உலக ஜனங்க ரட்சிக்கப்படணும், பாவிகளுக்காக. அவள் மன திருமணம் என்கிற ஒரே நோக்கத்தை எப்பொழுதும் என் பிதாவை எனக்கு முன்பாக அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. எப்போதும் பிதா 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 என்று வைத்திருந்தார். ஆக நம்ம அந்த தூதனை போல தீர்மானம் பண்ணி எப்பொழுதும் அந்த தேவனை நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்க வேண்டும். வெளிப்படத்தில் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்க. 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படத்தில் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கு சூரியனுடைய வெளிச்சம் அவருடைய வேண்டுதல். தேவனாய் கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர் சதா காரியங்களிலும் அரசாள்வார். அல்லேலூயா. அங்கே சொல்கிறார், என் ஊழியக்காரர்கள் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்.
இந்த ஊழியக்காரர்கள் என்கிற அப்படின்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நம்ம பார்த்த அந்த தேவ தூதர்கள் எல்லாருமே சதா காலங்களிலும் அந்த தேவனை தரிசிப்பார்கள். அந்த தரிசனம் தான், அந்த தரிசிக்கும் போது பாருங்கள், சூரிய வெளிச்சமோ ஒன்றும் தேவை கிடையாது. அவருடைய பிரகாசமே அந்த ராக்காலம் இல்லாத ஒரு பிரகாசத்தை தேவன் தருவார். அலேலுயா. அந்த வசனம் அப்படித்தான் இருக்குது. அங்கே ராக்காலம் இருக்காத விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவளுக்கு வேண்டும். தேவனாய கர்த்தரே அவர்கள் மேலே பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார் அப்படிங்கிறார். ஆக அதற்காக நம்ம எப்போது தேவ சமூகத்தில் நிற்கிறவளாக இருக்க வேண்டும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ அந்த அனுபவத்திற்குள்ளாக நிற்க நமக்குள்ள மனது புதிதாக்க. ஏன்னா பரலோகத்தில் எல்லா தேவத்தூரில் போல தான் இருப்போம் என்று பைபிள் இருக்குது. ஆண் என்று பெண் என்று இல்லை, திருமணம் என்ன செய்வதில்லை, எல்லாமே தூளை போல இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுவதை போல இப்போமே இந்த ஆயத்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது, ஒரு வசனம் 1 யோவான் கிடந்த நிருபத்தில் வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். 1 யோவானில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று நல்ல கவனிங்க. இப்போ நம்ம தேவ பிள்ளையாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று நம்ம வெளிப்படலை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, நல்ல கவனிங்க, அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். முதலே சொல்லலேலுயா. நாம் அவரை தரிசிப்பதனால், தேவனுக்கு முன்பாக வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூதனை போல நம்ம வாழ்வதனால, அந்த தேவன் வரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம். அல்லேலூயா. அவங்க தான் அந்த வெளிப்படத்தில் விசேஷத்தில் அவர்கள் சதா காலங்களிலும் தேவ சமூகத்தை தரிசிப்பார்கள். இதை கேட்கிற தேவ ஜனம் நம்முடைய வீணான நேரத்தை வீணடிக்காமல், ஆகாத சம்பாஷணை பேசுகிற இடத்தில் நம்ம இருக்காமல், கூடுமானவரை தேவ சமூகத்தில் எப்போதும் நம்ம இருந்தார் இந்த பாக்கியமான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கு விசுவாசத்தின்படி அவர் தரிசித்தாலும், பல நேரடியாக அவருடைய சாய்களை பார்த்திருந்தாலும், இன்னும் சிலர் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும், நிரந்தரமாக அந்த தேவனை தரிசிக்க இந்த தூதரை போல அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இருந்த வண்ணமாக இந்த வார்த்தைகளுக்காக அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி தகப்பனே. எப்போதும் அந்த தூதர்கள் பிதாவுடைய சமூகத்தை அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, அந்த ஊழியர்களுக்காக எப்போது தேவ சமூகத்தில் அவர்கள் தரிசிப்பதை போல நமக்கு அந்த பாக்கியத்தை தருகிறார். நாமும் எப்போது அந்த தேவ சமூகத்தில் தரிசிப்பதற்கு, சதா காலம் அந்த தேவனை தரிசிப்பதற்கு இந்த பூமியில் இருக்கும்போது தூதனை போல எப்பொழுதும் அவரை நமக்கு முன்பாக வைக்க, அவர் நம்முடைய கண்கள் அவரை காண, நம்ம இருதயத்தை சுத்தத்தோடு, நம் நீதியோடு அவன் முகத்தை தரிசிப்பதற்காக, நமக்காக, மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, ஆடுகளுக்காக, எல்லாம் கொஞ்ச நேரம் சோதனை பண்ணுங்க. சோதர ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.
ஆண்டவரே, நீர் அந்த எல்லாருக்கும் தரிசனமானதைப் போல எங்களுக்கும் நீ தரிசனமாவீர். கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவள் தேவ சமூகத்தில் நிற்கும்போது அவளுக்கும் தரிசனமாகுகிற விரும்புகிற யாவருக்கும் தரிசனமாகுகிற தேவ நீராக இருப்பதற்காக ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவளை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அந்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர் செய்கிற தேவனுடைய ஞானத்திற்காக ஆண்டவரே, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம் அன்று முதல் ஆண்டவரே, தூதரை எங்களுக்காக பிதாவுடைய சமூகத்திலே தரிசிப்பதைப் போல எங்களை நம்பி தந்த குடும்பத்திற்காக, எங்கள் நம்பி தந்த இடத்தின் ஜனத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக, எங்களுடைய சபைக்காக உமக்கு முன்பாக நிற்க, எங்களுக்காக நிற்கும்படியாக நன்றியோட ரீபாலாபா கத்தாவே சோத்துறேன் 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 சோத்துறேன். கேட்கிற பிள்ளைகள் அர்ப்பணித்து நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா சந்தபரா க்ளோரி டு. நன்றி தகப்பனே, ஒப்பு கொடுத்த மேலே இப்பொழுதே தேவனை உங்களை காணத்தக்க விரும்பணும். இப்பொழுதே தரிசனமாகிற தேவன் பார்க்க விரும்ப உள்ளவர்கள் ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறப்பீராக, நாங்கள் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லும்போது கர்த்தர் பாக்கியத்தை இன்றைக்கு விரும்புகிற யாவருக்கும் தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் இதனால் வந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் கேட்கிற பிள்ளைகள் இந்த அனுபவத்தில் இருக்கும்படி நாம் சோதரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதரம் பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரை இன்றைக்கும் பிதாவுடைய சமூகத்தை தரிசிக்கிற தூதர்கள் என்று எங்களோடு கூட பேசினேன். நாங்களும் அந்த அனுபவத்தில் இருந்து அந்த தூதர் கூட்டத்தோடு வருகிற அந்த நித்தியத்தில் சதா காலங்களும் தரிசிக்க தேவன் உதவி செய்வதற்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்.